வந்தாச்சு. சூடா ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப குஷியோ. குச்சாச்சா இப்போ எங்க இருக்கோம்? இப்போ வந்து 2000 years later. இல்லப்பா முள்ள கீழே போட்டாதீங்க. என்ன லுக்கு? அம்மாடி காம பார்வையாளருக்கு போயிரு, அது ரொம்ப நல்லது. பாப்பா இந்த மாதிரி மழைலாம் பார்த்தது இல்ல தங்கம். குளிச்சோம்ல, எப்படி இருக்கு தங்கம்? பொய் 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 பொய். பால்ஸுக்குலாம் போனோம், நம்ம பால்ஸுக்கு போனோம், டேமுக்கு போனோம். இது ஹேண்ட்பேக்கா இல்லை ஜோல்னா பையான்னு தெரில. அட்டாம் பெருசுக்கு வச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் ஹேண்ட்பேக்கா, ஜோல்னா பை மாரி போட்டுன்னு. ஸ்டிக்கு, சார்ஜரு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், மைக்கு எல்லாமே இருக்கு. பாப்பாக்கு எமர்ஜென்சிக்கு பிஸ்கட்டு எல்லாமே. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? வளையுது பாப்பா, வளையுது வளையுது வளைஞ்சிச்சு. செம்ம ஜாலியா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. எனக்கு எங்க பாக்குறது தெரியல. இங்க மரம் செடிய பாக்குறதா, இந்த வளையறத பாக்குறதா, டேம பாக்குறதா? எப்பா ஒரு பெண்டு வரும் பாரு, சரியான பெண்டு.
எப்பா எதிரில வரவன பார்த்தா அதுக்கு மேல பயமா இருக்கு. பைக்ல வரவன் ஃபாஸ்டா வரும். சாவு சாவும்ல. எதுல ஒரு கார் வந்துச்சுனாவே பயமா இருக்குது. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. வாவ், டாம் செம்மையா இருக்கு. லாங் வியூல. மேல வந்துட்டா இந்த பெண்டு பாரு அம்மா அப்படியே விட்டு நம்ம பாரு. ஸ்லோ மேன், ஸ்லோ 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 ஸ்லோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இந்த பஸ்ல பார்த்தா ஐயோ பயமா இருக்கு, பயமா இருக்கு. எப்படி இடிச்சிடுற மாதிரி வருதுடா சாமி. ஓ மை காட். ஓமேகா ஐ சோ இன் லவ். நீங்க எல்லாரும் வந்து வீடியோ பாக்குறவங்க நிறைய வாட்டி இந்த மாதிரி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ பார்த்த புதுசா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த பெண்டு எதிரில் வந்து இந்த பஸ் வர்றது, இந்த கிராசிங்லாம் பார்க்கும்போது. ஊட்டிக்கு நான் வந்து ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல டூருக்கு போயிருக்கேங்க. ஆனா இந்த மாதிரி இண்டிவிஜுவலா இப்படி ஃப்ரண்ட்ல உட்காந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணதில்ல. இல்ல அதுல தெரியாது இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னை பேரட்ல உட்கார வச்சு கட்டி வச்சுட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா ஜாலியா இருக்கும். இந்த ஒரு மேல தெரியுதா ரோடு தான் அது. அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஐயோ அப்படியே அங்கேயே போறோம். ஒரு மேல கார் போகுது. சாமதா. சோலி முடிச்சு. எஸ் குளிருது. தேங்க் யூ. என்னங்க உள்ள உட்காந்து ஜாலியா ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. வியூ பாருங்க, செம்ம வியூ. அப்படியே சாரல் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே சூடாக ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா மழை அப்படியே ஒரு மாதிரி சாரல் மாதிரி செம்ம அழகாக இருக்குது. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. பசி வேறு எடுத்துக்கிச்சு. அதனால ஓரமாக அப்படியே பார்க் பண்ணிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டோம். நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தாச்சு. பாப்பா மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ பாத்ரூம்ல சூப்பராக இருக்கா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. கீழே இறங்கி ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஏன் நேரத்துக்கு நான் கீழே இறங்கணும் போது தான் மழை ஃபாஸ்ட்டாக வருது. அவ்வளோ நேரம் ஃபால்ஸா நல்லா இருக்கு, அழகாக இருக்குல்ல. அப்படியே ஐயோ தண்ணி செம்மையாக வருது. ஆனால் இது நல்ல பியோரான தண்ணி இல்லைங்க. வால்பாறைக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே நிறைய வந்து ரெசார்ட்டு, லாட்ஜு, இதுக்கப்புறம் நிறைய வீடுங்கள்லாம் வந்து இருக்கு. செமையா இருக்குது. துணியெல்லாம் அப்படியே வெளியே போட்டு வச்சிருக்காங்க. வெயில் எப்போ வரும் காய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க எப்படி வெயில் எப்படி இருக்கும் தெரியல. இவங்களுக்கு இந்த இது இப்படியே இருந்து செட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த வெயில்ல இருந்துட்டு இங்க வந்த உடனே நல்ல சில்லுன்னு சூப்பரா இருக்கு. தெரியாது. ஆனா தண்ணி எப்பவுமே அப்படியே சில்லுன்னு அந்த மாதிரி தானங்க இருக்கும். ஆமா, அங்க மாஞ்சலில இருக்கும்ல, நீ பாத்துக்கல. அதேதான். இதே ஒரு கூழங்கல்ல ஒரு 3 கிலோமீட்டர் தான். அத போலங்க. ஆனா மழை பெஞ்சிட்டு இருந்தா அது உள்ள போக முடியாது இல்லைங்க. மழை விட்டுடணும். ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் முருகர் கோயில்ப்பா. அதானே, மலை மேல முருகர் இல்லாம எப்படி? முருகர் கோயில் இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேலே ஏறதுக்கே. முருகர் கோயில் நல்ல கார்னர்ல கட்டியிருக்காங்க. நல்ல மேடு.
இல்ல ஆப்போசிட்ல வர்றவங்களும் நம்மளும் ஏறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வந்துட்டோமா இதுதானா இது ரைட்ல இருக்கு. பிடிச்சாச்சு. சபரி ரெசிடென்சி ஹவுஸ். இங்கதானே ஒரு ரூம் போட்டிருக்கோம். ஒன் நாட் டூ தூக்கிக்கோ. 105 வந்து நம்மளோட ரூம் இருக்கு. இப்படி இருக்கு தெரியல. ஓகே, டீசெண்டான ரூம். நாங்கள் ரொம்ப வந்து ஹைஃபைவாலாம் வந்து ரூம் புக் பண்ணல. ஜஸ்ட்டு அந்த நைட்டு வந்து நம்ம அப்படியே ஸ்டே பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எங்கள் 3 பேருக்கும் படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு, சும்மா சேரு, டிவி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம், டாய்லெட். ஓகே, போதும். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? பட்ஜெட்டுக்கு இது போதும். எவ்வளோங்க? 1500ல 1500க்கு நல்லா இருக்கு. டீசெண்டாக ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு. சும்மா ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து பிளான் எதுவும் கிடையாது. இந்த பவர் என்னன்னு தெரியல, ஏதோ சதி பண்ணுது. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். மழை விட்டுச்சுன்னா வெளியே போகலாம், இல்லைன்னா கிடையாது. அதுக்கப்புறம் நாளைக்கு என்னோட ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதை தான் நான் வந்து பார்க்க போகிறேன். கொஞ்சம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த பவர் கட் ப்ராப்ளமும் என்னென்னு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். vlog முடிச்சுக்கிறேன். பாய் பாய். ஏங்க பாய். அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. பாய். ஏப்ரல் ஃபூல். The next day. போலாமா? கிளம்பிட்டோம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இங்கேருந்து அப்படியே கீழே போயிட்டு இன்னும் காஃபி கூட குடிக்கல, டீ குடிக்கல, எதுவுமே குடிக்கல. குடிடா, நல்லா குடி. 6:20 நம்ம கிளம்புறதுக்கு 6:30. அவ்வளோதான், போயிட்டு எங்கே போகிறோம்? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது சூடாக காஃபி குடிச்சிட்டு, ஏன் நைட்டு சாப்பிடல, பசிக்குது. நைட்டு அவரு தூங்கிட்டாரு, பாப்பாவும் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கும் பசி இல்லை. ஒரு 4 மணிக்காக தான் சாப்பிட்டோமா, அதனால பசி இல்லைனால விட்டாச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு சூடாக, அதுக்கப்புறமா மலையிலேருந்து நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா டிஃபன் சாப்பிட்டு, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது வீடியோல கவர் பண்ணாங்கன்னா பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இப்போ 2 பேரும் ரெடி ஆகிட்டோம். எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, நானும் எடுத்துதான். ஆஹா, இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. காலம் கை கூடினார் கதை போமா, கதை போமா. என்ன மாதிரியான பிளேஸ் தரமா இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அப்படியே பொள்ளாச்சியில் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற பிளான் தான். வால்பாறையிலேருந்து வந்த உடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக நான் 2 ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா க்ரீன் லேக் நேச்சர் பிரபா. இவங்களும் சரி, இவங்க ஹஸ்பண்டும் அவ்வளோ சூப்பரான கேரக்டரு. ஃபஸ்ட் டைம் பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ க்ளோஸாக ஜாலியாக பேசுவாங்க. எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும். அது இல்லாமல் அவங்க வீடை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் மீட் பண்ணேன். அவங்க நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பாங்க, கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணையோட வீடியோ போட்ட உடனேவே அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக இங்கே தான் நீங்கள் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிருந்தேன். எனக்கு அவங்களோட அந்த சிட் அவுட் ஏரியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அமைதியாக, கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக, அங்கே உட்காந்து பேசுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு இயற்கையோடு சேர்ந்து இருந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபீலு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கிளாஸும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பற்றியும் நாங்கள் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம்.
நீ காருக்குள்ளேயே ஏறி ஒருத்தரை நம்ம மீட் பண்ண போறோம். யாரு? அதுக்கு தான் அவனை அவாய்ட் பண்ணுங்க. யாருன்னு சொல்லுங்க. வரேன். செலிபிரிட்டி நமக்காக நம்ம சேனல் பார்க்குற ஒரு செலிபிரிட்டி நமக்காக வரேன்னாரு. வீட்டு ஃபுட்டு தான் வந்து ஒரு பாசத்தோட நம்மளோட கையால செஞ்சு கொடுக்கறது இல்லையா. ஹோட்டலுக்கு எப்போ நம்ம புது நீ வர மாட்டேங்கல, நீ வர ரொம்ப ரேட்டான. நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெனிலா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சிம்பிள், வந்து அவ்வளோ க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வெண்ணிலா. ஸோ உங்களுக்கும் வெண்ணிலாவை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. ஒன் டே ஃபுல்லாக அவங்க வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். அது இல்லாமல் ரிட்டன் கிளம்பும் போது அவங்களுக்கு வந்து சென்னையில் ஒரு ஒர்க் இருந்ததால எங்க கூடயே வந்து ரிட்டன் வந்தாங்க. ஸோ அதனால நிறைய பேசிக்கிட்டே வந்தோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு டைமும் கிடைச்சது. 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ட்ரிப்பே ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா போய் அங்க வந்து கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றீங்களா 2 பேரும்? 2 பேரும் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றீங்களா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.